நந்தகுமார் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க தமிழக மக்கள் ஒவ்வொருத்தருமே ரொம்ப வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இறந்த நபர் ஒரு MBA படித்த பட்டதாரி, ஒரு மெடிக்கல் ரெப்பாக வேலை செய்யக்கூடியவர். அதுவும் இல்லாமல் இப்போ இளங்கோவன் சொன்ன மாதிரி அவர் சங்கி இல்லை, அவர் திமுகவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய தந்தையாருடைய திருமணத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்த்து மடல்கள் கைப்பட எழுதி அனுப்பிச்சதா அவரே சொல்லப்படுது அந்த ஆடியோவில் மெசேஜில். எந்த ஒரு மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க சார்ந்த மதத்தினுடைய ஐடியாலஜியில் ஆட்சியை பண்ணக்கூடாது. அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதோ சட்டத்தின்படி தான் ஆட்சி செய்யணும். அப்போ இந்த தீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் வரக்கூடிய பிரச்சனையே என்னன்னா சட்டத்தை இங்கே அரசாங்கம் மதிச்சதா. அப்போ இன்றைக்கி சாதாரண ஒரு குடிமகனுக்கு அரசாங்கம் என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குது? நாங்கள் எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது இதெல்லாம் சட்டத்துக்கு நீங்கள் புறம்பாக நடக்கிற இதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? அப்போ ஒரு அரசாங்கமே ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்கள் தலையை மேல் கொண்டு செய்யாமல் நீங்கள் இந்த மாதிரி ஏற்கும்போது, ஏன்னா இதையும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆடியோவில் இவர் குறிப்பிடுறார். அப்போ ஒரு சட்டத்தின் ஆட்சி இங்கே நடக்கலைன்னா வேற எந்த ஆட்சி இங்கே நடக்குது? அப்போ எதை வச்சு நம்ம ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும்? இப்போ கடைசியில் HRNCE அவங்களுடைய வேலை யாருக்காக அந்த HRNC வேலை பார்க்குது? தர்காவினுடைய நலனுக்காக வேலை பார்க்குறாங்களா? மசூதியினுடைய நலனுக்காக வேலை பார்க்குறாங்களா? வக்ஃபு போர்டுக்காக வேலை பார்க்குறாங்களா? இல்லை இந்துக்களுடைய கோயிலுக்காக வேலை பார்க்குறாங்க? நான் அதை சொல்லிடுறேன். இப்போ இந்து அறநிலையத்துறை முடியாதுன்னு சொல்கிறதையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றத்திலேருந்து இன்னும் தீர்ப்பு வெளி வரலை. அப்போது இது அங்கே தர்காவினுடைய எல்லை எது அப்படிங்கிறது சரியாக தெரியல அப்படின்ற ஒரு வாதம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது. அப்போ பொய்யான வாதம் இல்லை, அது வாதம் பொய்யா சரியாங்கிறது வேற. இன்னும் நீதிமன்றத்தில் தர்கா தரப்புலேருந்து நாங்கள் அதுக்கான ஆவணத்தை கொடுக்குறோம், அது சர்வே செய்யப்பட்டதுக்கான ஆவணத்தெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது அரசு என்ன பார்க்குது? இஸ்லாமியர்களுடைய சென்டிமெண்ட் அங்கே பாதிக்கப்பட்டுறக்கூடாது, அதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீதிமன்றத்திலேருந்து தீர்ப்பு வராத நிலையில் நாம் ஏன் அதுக்குள்ளே ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறோம்? இல்லை, இது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வராமல் இல்லை. 1923 இல்லை, இப்போ இருங்க நீதிங்கிறது என்னது? அது அப்போ பழைய நீதியெல்லாம் விட்டுலாண்டலாமா? நேற்று வந்தது தான் இதா? அப்போ பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் ஜட்ஜுங்க கோட் பண்ணுறது இல்லையா? இருக்கு சார். 1923 சபார்டினேட் ஜட்ஜ் ஆஃப் மதுரை தெளிவாக அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. பல ஆதாரங்களோட, தரவுகளோட, சரித்திர சான்றுகளோட. இந்த முழுக்க இந்த திருப்பரங்குன்ற மலை கோயிலினுடைய நிர்வாகத்துக்கு சொந்தமானது 3 இடத்தை தவிர. எது? நெல்லித்தோப்பு, அடுத்தது மலையில் இருக்கக்கூடிய தர்கா, கொடிமரம், அதுக்கு போகிற படிக்கட்டுகள். இதை 3 தவிர அந்த ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற மலையும் அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்து. அப்போ அரசாங்கத்திலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தர்கா பயன்படுத்தாத, கோயில் பயன்படுத்தாத நிலத்தை புறம்போக்குன்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் அந்த ஜட்ஜு நிராகரிக்கிறார். அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகுது. அப்பயே அந்த ஹைகோர்ட்டில் இந்த ஜட்ஜினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணுறாங்க. எப்பயுமே இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் ஹையஸ்ட் அப்பீல் எது? சுப்ரீம் கோர்ட். அந்த மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவில் ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட் எதுனாக்கா பிரைவி கவுன்சில். அந்த பிரைவி கவுன்சில் எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. அப்போ இந்த அப்பீல் லண்டனுக்கு போகுது. 1931 பிரைவி கவுன்சில் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்லை, சபார்டினேட் ஜட்ஜ் ஆஃப் மதுரை சொன்னது தான் கரெக்டு. ஏன்னா அவர் சும்மா தீர்ப்பு சொல்லலை, ஏகப்பட்ட சான்றுகளை கொடுத்து, வரலாற்று சான்றுகளை கொடுத்து, அந்த தரவுகளினுடைய அடிப்படையில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரைவி கவுன்சில், அதாவது இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டை அன்னைக்கு 1931 சுப்ரீம் கோர்ட் அந்த பிரைவி கவுன்சில் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றமும் கோயிலுக்கு சொந்தமான சொத்து 3 இடத்தை தவிர. நிச்சயமா நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இருக்கு. இதுல இப்போ ஆளும் அரசாங்கம் தரப்பில் சொல்லப்படுகிற விளக்கம் என்னன்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மக்கள் எங்களுக்கு தீபம் ஏற்றணும் அப்படின்ற கோரிக்கையை வைக்கல. இதை இந்து முன்னணி தான் இந்த பிரச்சனையை தொடங்கி வைக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்களே. சூப்பர், இது நியாயமான கேள்வினே கூட எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விளக்கத்தை போனாங்க இல்லையா? வரேன் நந்தகுமார் சார்,
திருப்பரங்குன்ற விவகாரத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் இன்னைக்கு பூர்ணச்சந்திரனத்தினுடைய தற்கொலையில் கொண்டு போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. உங்கள் தரப்புலேருந்து இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? இல்லை, இது அவர் நம்பி நாராயணனுடைய குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கல. இது பூர்ணச்சந்திரனே சொல்லியிருக்கார் அவருடைய ஆடியோவில். அப்போ இப்போ யாராக இருந்தாலுமே அந்த ஒரு சூசைட் பண்ணுறவங்களுக்கு அந்த சூசைட் நோட்டுங்கிறது வந்து பெரிய அத்தாச்சி ஆதாரமாக எடுப்பாங்க, எந்த ஒரு வழக்காக இருந்தாலுமே. அந்த மாதிரி இன்றைக்கி ஐயா நம்பி அவர்கள் சொல்கிறத வேற விட்டுருங்க. பூர்ணச்சந்திரன் என்ன சொல்லியிருக்கார், ஒரு சட்டத்தின் பால் வந்து நமக்கு வென்றெடுத்து கூட அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்குது, இது எப்பேற்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தற்கொலை செய்யும் போது இந்த இடத்துல அரசாங்கத்தை வந்து பொறுப்பு இல்லைன்னு நம்ம தட்டி கழிக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல அரசாங்கம் அவங்களுடைய வேலையை செஞ்சுருக்கணும், அதை வந்து செய்யலை. இப்போ இதே வந்து சட்டத்தின் திருப்பி நான் வந்து சட்டத்தின் பார்வையிலே பார்க்குறேன், எந்த ஒரு மதத்தின் பார்வையிலையும் நான் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை. இப்போ சட்டத்தின் பார்வையில் பார்க்கும்போது ரிட் பெட்டிஷன் 1884 ஆஃப் 1994 ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்குக்கு தீர்ப்பு 1996 வந்தது. அந்த 96 வந்த வழக்கில் வந்து அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அந்த திருப்பரங்குன்ற மலையில் எந்த இடத்துல வேணாலும் தீபம் ஏற்றுறதுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு அதிகாரம் உண்டு, ப்ரொவைடட் ஹெச்ஆர்என்சி பர்மிஷனை நீங்கள் வாங்கிட்டு ஏற்றுங்க அப்படின்னு. அப்போது இதே வந்து ஐயா ஜிஆர்எஸ்னுடைய தீர்ப்புன்னு என்ன பண்ணுறாங்க, இந்த தூண் தீபத்தூணை போய் அவங்க வந்து மறைக்கிறாங்க. யார் மறைச்சது, யார் அதை? ஹெச்ஆர்என்சி. அப்போ ஹெச்ஆர்என்சி இன்னைக்கு தர்காக்குள்ளாரியோ இல்லை வக்ஃபு போர்டோ வந்து போய் அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடத்தை போய் திற போட்டு மறைக்க முடியுமா ஹெச்ஆர்என்சினால? சொல்லுங்க வெங்கட், அதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டா? இல்லை. அப்போ இந்த தூணை போட்டு நீங்கள் போய் மறைக்கிறீங்கன்னாவே அந்த தூண் இருக்கக்கூடிய இடம், அந்த தூண் யாருக்கு சொந்தமானது? ஹெச்ஆர்என்சிக்கு சொந்தமானது, கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது. அப்போ அந்த கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு உண்டான அந்த மலையில் எந்த பகுதியில் வேணாலும் விலக்கேற்றலாம் ஹெச்ஆர்என்சியினுடைய பர்மிஷன்லன்னு 1996 தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த நான் அதனால தான் முதலே கேட்டேன், ஹெச்ஆர்என்சி யாருடைய நலன் காக்க வேலை பார்க்குறாங்க? இப்போ வக்ஃபு போர்டோ தர்காவோ என்னைக்காவது ஒரு கோயிலினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து போராடுவாங்களா? இப்போ இதை இன்னும் சொல்ல போனால் ஹெச்ஆர்என்சி இல்லை சார் முன்னாடி நின்று இந்த தீபத்தை ஏற்றி இருக்கணும், தீபத்தை. அதுதானே சார் ஹெச்ஆர்என்சியினுடைய வேலை. இன்னைக்கு ஹெச்ஆர்என்சிக்கு சம்பளம் யார் சார் கொடுக்குறாங்க? எங்கிருந்து வருது அந்த சம்பளம்? அப்போ யாருக்காக நீங்கள் வேலை பார்க்கணும்? இதனுடைய அமைப்பு பேரே என்ன? இந்து சமய அறநிலையத்துறை இல்லையா? அப்போ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டை பேணி காப்பாற்றுறதுக்கு தானே இந்த அமைப்பு, அதுக்கு மஜ்ஜரியங்கள் இருக்கீங்க. மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call